கருணாநிதி பிறந்த ஊரில் வாய்க்காலை தூர்வார அதிகாரிகள் முன்வராததால் கருகும் பயிரை காப்பாற்ற இடுப்பளவு தண்ணீரில் உயிரை கையில் பிடித்த விவசாயிகளை தூர்வாரி வருகிறார்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த ஊரான நாகை மாவட்டம் திருக்கோவிலை சுற்றுவட்டார பகுதியில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் வராததால் முற்றிலுமாக சாகுபடி பொய்த்து போனது. இதனால் விவசாயிகள் பெரும் சம்பா சாகுபடி நம்பியிருந்தனர். காவிரி படுகையில் பெய்த மழை காரணமாக மேட்டூர் அணையில் இருந்து சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அதனை நம்பி சந்திர நதி ஆற்றில் இருந்து திருக்கோவிலை சுற்றுவட்டார பகுதியில் பண்டாவடி வாய்க்கால் மூலம் பாசனம் பெறும் விவசாயிகள் 1000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் மேட்டூர் அணையில் திறந்து விடப்பட்ட தண்ணீர் கடைமடை வாய்க்கால் வரை வந்து சேர்ந்தாலும் திருக்கோவிலை பகுதியில் உள்ள பண்டாரவடி வாய்க்கால் தூர்வாததாலும் அதனை நம்பியுள்ள 1000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாயவில்லை. இதனால் பயிர்கள் கருகுவதாகவும், மேலும் பண்டாரவடி வாய்க்காலை தூர்வார இந்த ஆண்டு 4 முறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கருகும் பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் தங்கள் உயிரை பணங்கி வைத்து இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி வாய்க்கால் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதெல்லாம் மிக தாழ்வான பகுதி. தண்ணி கொஞ்சம் ஒரு நாளைக்கு மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி வடிகால வசதியும் இல்லை, பாசன வசதியும் இல்லாமல் நாங்கள் மேலேயும் இல்லாமல் கீழேலாம் ரொம்ப மிக குறுகிய சூழ்நிலை மனம் வெந்து நொந்து போய் நிற்கிறோங்க. ஐயா, எங்களை காப்பாற்றுறதுக்கு, இந்த விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு யாருமே இது வரைக்கும் செவி சாய்க்கலை. நாங்களும் அழுவாத குறைய அருள் கேட்டிருக்கோம். முடியாத பட்சத்துக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கோம். இந்த வாய்க்கால கொஞ்சம் இப்போதைக்கு தூர் பண்ணியிருக்கோம். இன்னுமே செய்யறதுக்கு இயந்திரங்களை விட்டு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ முடியலாம், அடுத்த வருஷத்துக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். விவசாயத்தை காவந்து பண்ணணுங்கிறது அரசுக்கும் பொறுப்பு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பொறுப்பு கிடையாது. அதனால் உடனடியாக எங்களுக்கு தண்ணிக்கான ஏற்பாடை பண்ணி கொடுக்கணும். இந்த வாய்க்காலாம் எல்லாத்தையும் மிக சுத்தமாக தூர்வாதுவதற்கான பணியை நீங்கள் செஞ்சு தரணுங்கிறத கேட்டுக்கிறோம். ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி விவசாயத்தை பாதுகாத்து அறுவடை டயத்துக்கு மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, எல்லாம் பாதிக்கப்பட்டு அதிகாரிகள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இது வரைக்கும் நிவாரணங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ நாங்களாம் விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 100-200 போட்டு ஆளு நடவெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு விவசாயத்தை பாதுகாத்து நிற்கிறோம். எங்களுக்கு கிளம்பிட பகுதிக்கு முறையாக தண்ணி வர மாட்டேங்குது. ரொம்ப பாய்ச்சிருக்கோம். அதிகாரிகள் நேரமாக பார்த்துட்டு எங்கள் திருக்கோளை ஊராட்சி மன்ற பகுதிக்கு நிவாரணம் கிடைக்கிற மாதிரி